இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து இந்த வாரம் 29 ரூபாய் ஏற்றிருக்காங்கக்கா. 29 ரூபாய் ஏற்றிருக்காங்க வீட்டு பேஸ் சிலிண்டர். 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபாய் ஏற்றிருக்காங்க சிலிண்டர் விலை. இதை பற்றி என்னக்கா நினைக்கிறீங்க? அதெல்லாம் பற்றி தெரியாது. சிலிண்டர் கிடைக்குதாங்க? இப்போ தட்டுப்பாடு இருக்குன்றாங்க. சிலிண்டர் புக் பண்ண வருதா? சிலிண்டர் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சிலிண்டர் கொடுக்குற 2-3 மாசமா கொடுக்கல எனக்கு. இப்போ இங்கே தான் வந்து வாங்கின்னு போகிறேன், சாப்பாடுக்கு வந்து வாங்கி பேசி 3 மாதம் சாப்பிடுறேன். எல்லோரும் கேட்குறேன், எல்லாம் வந்து இந்தியன் தான் சொல்கிறாங்க. சூப்பர் கேஸ்க்கு வந்து வாய்ப்பு இல்லை, இந்தியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 கேஸ் இருந்து பண்ண முடியல. இந்த சந்தோஷ் மகளில் தான் இங்கே தான் அண்ணன் எடுப்பார். இங்கே தான் பக்கத்தில் வீடு இருந்து நாங்கள் எல்லாம் பயன்படுத்தின்னு இருந்தோம். எல்லாம் வந்து தனியாரில் பயன்படுத்திட்டோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாம் அது எடு இது எடுன்றாங்க, எனக்கு தெரியல. அவங்க எப்படி இருந்தாங்களோ, எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நான் இருக்கிறேன். சிலிண்டர் புக் பண்ணி வரலையாங்கக்கா? புக் பண்ண தெரியல, வரல. அதுக்கு வந்து போய் கேட்டால் நீ வந்து ஆதார் கார்டு எடுத்துன்னு வா, அப்புறம் ரேஷன் கார்டுலாம் சொல்கிறாங்க. நான் எனக்கு அந்த பக்கம்லாம் எனக்கு தலை காட்டல. அண்ணனுங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க. 2 பேரில் எங்கள் வக்கீல் அண்ணன் தான் இப்போ இறந்துட்டு, தான் பார்த்துக்குவேன். இங்கே தான் வந்து ஆட்டோ பிடிப்போம், இங்கே தான் நிற்போம், எல்லாம் இந்த ஏரியாவில் தான் இருந்து குடும்பம் பண்ணுது. இப்போ தான் அண்ணாண்ட போயிட்டாங்க தெரியுது. அதான் எனக்கு தர மாட்டேன்றாங்க. அண்ணனுங்க இல்லாதனால எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் விலை ஏற்றுறது போகிறதுலாம் வந்து எனக்கு தெரியல.